திருவங்காடு மண்ணிலே என் உயிர் இளவல் காசிராமன் அவர்கள். யார் இந்த காசிராமன்? 2009 ஈழ இனப்படுகொலையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாருமே கடந்து சென்றுவாங்க. அதை அண்ணன் நினைவூட்டுக்கிட்டு திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுலேருந்து சீமான் அண்ணன் பின்னால போக ஆரம்பித்தேன். 2009 2010 அண்ணனோட பயணிக்க போகும்போது காவல்துறையிலேருந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க, ஒரு தீவிரவாத இயக்கத்தில் உங்கள் பையன் இருக்காங்க அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா என்ன சொன்னார், இந்த திராவிடர்கள் விற்கும் டாஸ்மார்க்கோட இது ஒன்றும் தீவிரம் கிடையாது, அவங்க இனத்துக்காக போராடுறாங்க, நீங்கள் டாஸ்மார்க் கடையெல்லாம் மூடிட்டு வாங்க, அதிபயங்கர தீவிரவாதிகளே இந்த திராவிடர்கள் தான் அப்படின்னு எங்கள் அப்பா காவல்துறையிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. எல்லாருமே பேசுனாங்க, நீ யாருப்பா, நீ என்ன ஜாதிப்பா, நீ ஏப்பா போற அண்ணனோட அப்படின்னாங்க. அதுவே ஒரு மருத்துவர் கேட்டார், என்ன நீ ஏப்பா உங்களெல்லாம் திட்டுவாருப்பா, ஏன்பா நீ அண்ணனோட போற அப்படின்னு. அந்த மருத்துவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், குருதிக்கொடை பாசறை வைத்து தமிழகம் முழுவதும் எல்லா மருத்துவமனையிலையும் சீமானின் தம்பி ரத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நாம் தமிழர்னு சொல்றோம், சாதி மதம் மற்றும் ஒரு சமூகத்தை படைக்கணும்னு சொல்றோம். ஏற்கனவே படைச்சிட்டார் அண்ணன். குருதிக்கொடை பாசறை உருவாக்கி தமிழகம் முழுவதும் எல்லா சாதி சனங்களுக்கும் எங்க நாம் தமிழர் தம்பிகளின் உறவுகளின் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மருத்துவர் கேட்டார்னா இந்த பதில். ஒரு விவசாயி நீ ஏன் அண்ணனோட போற அப்படின்னு கேட்டா, இந்த புவி சூழல்ல இயற்கையை பத்தி புரிஞ்சவன், ஆகாயம் காற்று வெப்பம் நீர் நிலம், இந்த புவி சூழல் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்ச ஒரே தலைவன் அண்ணன் ஒண்டிதான். அண்ணன் இயற்கையை காதலிக்கிறான், அதனால் நான் அண்ணனை காதலிக்கிறேன். சீமான் அவர்களே நீங்க முதல்ல எங்க பாத்தீங்க? அலுவலகம் திறந்த உடனே போய் பார்த்தேன். 2010 கடைசி நினைக்கிறேன். நானும் என் தம்பி எல்லாரும் போய் பார்த்தோம். அண்ணன் கையை எடுத்து முத்தமிட்டேன். இன்னும் நல்லா பசுமையா ஜாமம் இருக்கு. 2010 அண்ணன் கையை பிடிச்சி முத்தம் விடும்போது என் கண்ணிலேருந்து தண்ணி ஆறா ஓடுது. நான் யாரு என்ன இதெல்லாம் சொல்லல, அண்ணன்ட்ட கையை எடுத்து முட்டை முடிச்சு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன். எதுக்கு சொன்னா, உனாவது ஒருத்தா இருக்கானே, இவன் பின்னாடி போகணும், நம்மளுக்கு பலம் சேர்க்கணுமே அப்படின்னு தான். நம்ம யாருன்னு தெரியாம, தமிழன் யாருன்னு தெரியாமலே தமிழன் எல்லாமே செத்து போயிருப்பானே, இவனுங்க 50 வருஷம் ஒரு மாய கோட்டையில கட்டிட்டானுங்களே, இதுல ஒட்டச்சி சில்லா ஒட்டச்சி எடுக்கிறான்லாம் அண்ணனோட நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு தான். அதுக்காக தான் வெற்றியோ தோல்வியோ அன்றும் இன்றும் என்றும் அண்ணன் பின்னால் தான் இருப்போம். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலுக்கு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையை சேர்ந்த அண்ணன் காசிராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி, நல்லா இருக்குது. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவான சீமான் அவர்கள் மேடையில ஒருத்தரை பாராட்டி பேசுறாருன்னா அவரை நிறைய கலப்பணி செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய மேடைகளை உங்களை பத்தி தம்பி காசிராமன் நிறைய இடங்களை பேசியிருப்பாரு. அப்பயே உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உங்களை பத்தி நான் தெரிஞ்சதோட இல்லாம என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களை தெரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். யார் இந்த காசிராமன்? இந்த காசிராமன் நாகரிகத்திலிருந்து விடுபட்டு பழங்குடியினரா மாறிக்கொண்டிருக்கிறேன். நாகரிக மனிதர்கள் அனைவரும் இந்த பூமி தாயை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் மின்சாரமாகட்டும், நாம் வாகனமாகட்டும், எல்லாமே இந்த புவி சூழலுக்கு கெடுதலாக முடிகிறது. இந்த புவி சூழலை உணர்ந்ததால் ஆகாயம் காற்று வெப்பம் நீர் நிலம், இந்த 50 கொள்கையை உணர்ந்ததால் நாகரிகத்திலிருந்து விடுபட்டு படிப்படியாக பழங்குடியினராக மாறிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் முழுவதுமாக மாறவில்லை. என்னால் முடிந்த அளவுக்கு இந்த புவி சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நோக்கில் என்னால் முடிந்த அளவுக்கு புவி சூழலுக்கு தீங்கு செய்யாமல் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு மரபு வேளாண்மை செய்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதன். நீங்க வேளாண்மை செய்றீங்க இல்லையா, அதிலே உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையில இருந்திருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க அரசியலுக்கு அண்ணன் 2009 ஈழ இனப்படுகொலையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாருமே கடந்து சென்றுவாங்க. அதை அண்ணன் நினைவூட்டுக்கிட்டு திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுலேருந்து சீமான் அண்ணன் பின்னால போக ஆரம்பிச்சேன். எப்படி நம்ம கண்ணு எதிரே நம்ம தொப்புள் குடி உறவுகள் விஷ கொண்டு போட்டு கொண்டாங்க. தங்கச்சி இசைப்பிரியாவை கதற கற்பழிச்சு கொண்டாங்க. தலைவர் பையன் சிறுவனை, கடைசி பையனை துப்பாக்கியில சுட்டு கொண்டாங்க. இதெல்லாம் பெரிய மனவேதனையா இருந்தது. அந்த போர் காலத்துல உணவே அருந்தாம இருந்தோம், அழுது கொண்டே இருந்தோம். இதுக்கு என்னடா தீர்வு, பக்கத்திலே இருக்கு, நம்மளும் போய் அங்க போய் செத்தாலும் பரவாயில்ல அங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த ஈழ இனப்படுகொலையே ஒரு தமிழ் இனத்துக்கு நடந்த துரோகத்தை அண்ணன் மட்டுமே பேசினார் அன்றைய காலகட்டத்தில். அன்று தொட்டு இன்று வரை அதுல மிக நேர்மையாக நம்முயிர் அண்ணன் செந்தமன் சீமான் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால அண்ணன் பின்னால் அன்றும் இன்றும் என்றும் அண்ணன் பின்னால் தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி அந்த காலத்துல நாம் தமிழர் கட்சி பெரிய அடக்குமுறைகள்லாம் உண்டாகும். காவல்துறை மூலமா அடக்குமுறைகள்லாம் இருக்கும். அப்படி நீங்க என்னென்ன அடக்குமுறைகள்லாம் சந்திச்சீங்க?
நிறைய வாழ்க்கை இப்போ இந்த கடவுச்சீட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புதுப்பிக்க மாட்டேங்கிறாங்க. 2009 2010 அண்ணனோட பயணிக்க போகும்போது காவல்துறையிலேருந்து வந்து எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னாங்க, ஒரு தீவிரவாத இயக்கத்தில் உங்கள் பையன் இருக்காங்க அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா என்ன சொன்னார், இந்த திராவிடர்கள் விற்கும் டாஸ்மார்க்கோட இது ஒன்றும் தீவிரம் கிடையாது, அவங்க இனத்துக்காக போராடுறாங்க, நீங்கள் டாஸ்மார்க் கடையெல்லாம் மூடிட்டு வாங்க. தீவிரவாதங்கிறது வந்து குண்டு போட்டு கொன்னாதான் தீவிரவாதம் கிடையாது, குடிக்க வச்சு கொன்னாலும் தீவிரவாதம் தான். அதிபயங்கர தீவிரவாதிகளே இந்த திராவிடர்கள் தான் அப்படின்னு எங்க அப்பா வந்து உண்மையிலேயே நான் போய் சொல்ல எங்க அப்பா காவல்துறையிட்ட சொல்லி அனுப்பிச்சார். அந்த காவல்துறை அதிகாரி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. 2009 காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களை கைது செஞ்சிருப்பாங்க. என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன். ஆமா, அந்த நேரத்தில் நீங்க அவரை தான் வந்து உங்க தலைவரா நினைச்சிட்டு போயிருப்பீங்க. ஆமா, அவரை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு மணி பயமா இருந்ததா? துடித்தது, மனது துடித்தது. நமக்காக ஒருவன், இப்போ அண்ணன் வந்து ஒரு மாபெரும் ஒரு இரும்பு மனது கொண்டவன் அண்ணன். அதனால பல அடக்குமுறை ஒடுக்குமுறை கடந்து வந்தவன் அண்ணன். அது வந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து கருணாநிதி காலத்திலேருந்து எதிர்ப்பை சந்திச்சு வலுப்பெற்று அது தேசிய தலைவர் கொடுத்த உறுதி அண்ணனுக்கு. அதனாலதான் நம்ம அண்ணனோட இரும்பு மனதிற்காக தான் அண்ணனோட நிக்கிறோம். எவ்வளவோ எண்ணற்ற ஒரு வருடத்துக்கு மேல சிறையில இருந்தாரு, திரும்பி பிடிச்சிட்டு போனாங்க. அந்த ஒரே உறுதியான கொள்கைக்கு தான் நம்ம அண்ணனோட இன்னைய வரலும் சேர்ந்து இருக்கோம், எப்பொழுதும் இருப்போம் அண்ணனோட. நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறமா உங்களை விட்டு ஏதாவது உறவுகள், அதாவது சொந்தக்காரங்க யாராவது உங்களை விட்டு விலகி போனாங்களா, இல்ல நண்பர்கள் யாராவது விலகி போனாங்களா? இல்ல, அப்ப விலகி போனாங்க, எல்லாருமே பேசினாங்க, நீ யாருப்பா, நீ என்ன ஜாதிப்பா, நீ ஏன்பா போற அண்ணனோட அப்படின்னாங்க. இப்ப மருத்துவர் கேட்டார்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு மருத்துவர் கேட்டார், என்ன நீ ஏப்பா உங்களெல்லாம் திட்டுவாருப்பா, ஏன்பா நீ அண்ணனோட போற அப்படின்னு. அந்த மருத்துவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், குருதிக்கொடை பாசறை வைத்து தமிழகம் முழுவதும் எல்லா மருத்துவமனையிலையும் சீமானின் தம்பி ரத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க நாம் தமிழர்னு சொல்றோம், சாதி மதம் மற்றும் ஒரு சமூகத்தை படைக்கணும்னு சொல்றோம். ஏற்கனவே படைச்சிட்டாரு அண்ணன். குருதிக்கொடை பாசறை உருவாக்கி தமிழகம் முழுவதும் எல்லா சாதி சனங்களுக்கும் எங்க நாம் தமிழர் தம்பிகளின் உறவுகளின் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மருத்துவர் கேட்டார்னா இந்த பதில். ஒரு விவசாயி நீயே அண்ணனோட போற அப்படின்னு கேட்டா, இந்த புவி சூழல்ல இயற்கையை பத்தி புரிஞ்சவன், ஆகாயம் காற்று வெப்பம் நீர் நிலம், இந்த புவி சூழல் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்ச ஒரே தலைவன் அண்ணன் ஒண்டி தான். இப்போ வந்து நான் இருக்க சுற்றுச்சூழல் பல பாசறை அமைத்து பல நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நான் இருக்கிற சுற்றுச்சூழல் பாசறையில தங்கச்சி வெண்ணிலா எல்லாருமே வந்து சிறப்பாக களப்பணியாற்றுறாங்க. தம்பி சீலன் வாரம் ஒரு குளத்தை சுத்தப்படுத்துறாரு, மேற்கு தொடர்ச்சி மலையை உடைக்கிறாங்க, அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிற சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கிற கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. பல கோடி பணத்திட்டம் அண்ணா சொன்னாங்க, விதைச்சுக்கிட்டே இருக்கோம். பள்ளி கல்லூரியிலாம் மரக்கன்று எங்கெங்கெல்லாம் மரக்கன்றுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பாசறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தங்கச்சி வெண்ணிலா தலைமையில். தங்கச்சிக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வருங்காலத்தில் அண்ணன் வெற்றிக்கு நம்ம சுற்றுச்சூழல் பாசறை மிகவும் உறுதுணையாக இருக்கும். 27 ஆகஸ்ட் 2024 அண்ணன் தஞ்சாவூர் பேசிய உரையை அனைவரும் கேட்க வேண்டும். அது ஒரு புவியியல் பாடம் எடுத்தார் அண்ணன். காற்றை பத்தி பேசினார், வளிமண்டல பத்தி பேசுறாரு, மலையை பத்தி பேசுறாரு, மண்ணை பத்தி பேசுறாரு, நீர்வளம் நிலவளத்தை பத்தி பேசினாரு. குறைவான நேரம் தான் அண்ணனுக்கு. அண்ணன் 5 மணி நேரம் 10 மணி நேரம் கூட பேசுவார் இயற்கை வளத்தை பார்த்து. அதனால அண்ணன் மேல அண்ணன் இயற்கையை காதலிக்கிறான், அதனால நான் அண்ணனை காதலிக்கிறேன். 13 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சியில நீங்க பயணிக்கிறீங்க. இதனால நீங்க சிக்கல் ஏதாவது சந்திச்சிருப்பீங்களா? உங்களுக்கு எது மிகப்பெரிய சிக்கலா இருக்கு? எண்ணற்ற சிக்கலை சந்திச்சிருக்கோம். அந்த சிக்கல் சந்திக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு தோன்றது ஒரே, என் மனசுக்கு தோணும், இசைப்பிரியாவை கற்பழிச்சு கொண்டாங்க. அந்த என் தங்கச்சி இசைப்பிரியாவுக்கு நடந்ததோட நம்மளுக்கு இது ஒன்றும் பெரிய இல்லை. பல அவமானங்களை சந்திச்சிருக்கோம், பல இடத்துல அமைதியாக கடந்து வந்திருக்கோம். அண்ணன் வந்து அறிவாயுதம் ஏற்றி போராட சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரே காரணம், அண்ணனோட சொல்லுக்கு அண்ணனோட பேருக்கு நம்ம கிழங்க விளைச்சிட கூடாதுன்னு தனி மனிதனா நாங்கள் எவ்வளோ இடத்துல பல அவமானங்களை கடந்து வந்திருக்கோம். தமிழ் தேசியத்திற்காக பொறுமையாக காத்திருந்தோம். இப்போ வந்து எல்லாருக்குமே புரியுது, அண்ணன் பேசுறதுதான் சரின்னு எல்லா மாற்று கட்சி எல்லாருமே சொல்றாங்க. அண்ணனோட நீ அப்பையிலேருந்து உறுதியா இருக்க, அது நான் வேக்கிற ஒன்றை பார்த்துன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வெற்றியோ தோல்வியோ இது திராவிடம் இல்லை, இது தமிழ் தேசியம் என்று பேசிய செந்தமிழன் சீமான் அண்ணன் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை. இல்லைன்னா நான் திராவிடன்னு நினைச்சிட்டே செத்து போயிருப்பேன். என்ன எல்லாருமே ஆதி திராவிடன்னு சொல்ல பாருங்க. பூர்வகுடி தமிழரை, பழைய ஐயர் ஐயரை, பரம் பொருள் பரம் பரன்னு வந்தாலே பழைசு சிவனு அண்ணன், அந்த மாரி இருக்கிற ஒரு சமூகத்தை, தெலுங்கு தெரியாத தமிழ் மட்டும் தெரிஞ்ச சமூகத்தை ஆதி திராவிடன்னு சொல்றோம். தெலுங்க வந்து ஆதி தமிழர்னு சொல்றோம் தெலுங்கர்கள். இதெல்லாம் மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. ஆதி பூர்வகுடி தமிழன், ஆதி தமிழன், அவர்கிட்ட இருந்து தான் எல்லாருமே உருவானாங்க. இப்ப மிலிட்ரிக்கு போறோம், அவர் ராணுவம் மிலிட்ரி மேன் அப்படிங்கிறோம். இப்ப அந்த காலத்துல படையை நடத்தி ஆட்சி செய்த சமூகம் படையாட்சி சமூகம். என்ன இதே மாதிரிதான் ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கே தவிர, ஆனா
மொத்தத்தில் எல்லாருமே தமிழன் தான். அதை உணர்ந்துருக்கணும். எல்லாருக்குமே ஒருத்தர் உதவி செஞ்சாங்க. யாராவது பசி சாப்பிட்டியான்னு தான் கேட்பான். இன்னிய வரலாம் சாப்பிட்றியா சாப்பிட்டியா, என்னதான் பிரச்சனை இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், இந்த பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புக நூலோர் தொகுத்தெல்லாம் தலைன்னு வள்ளுவன் வாக்கிக்கினுங்க. இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் யார் வீட்டுக்கு போனா தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, உலகத்துல எங்கேயாவது கேட்கறாங்களா? அம்பேத்கர் கண்ட சமநிலை சமத்துவமே இதுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கணும், எல்லாருக்கும் நிலம் வேணும், எல்லாரும் உழைக்கணும், இயற்கையை காப்பாற்றணும். அந்த அயல் சமூகத்தினர் வருகையால் தமிழர்கள் மரபு மறக்கடிக்கப்பட்டு மாற்றப்பட்டது. யார் யார் அயல் சமூகத்தினர்கள் அப்படின்னா ஆரியர்கள், சமணர்கள், புத்தர்கள், மொகாலயர்கள், ஆங்கில வெள்ளையர்கள். இந்த நவீன அறிவியலும்பாங்க ஆங்கில வெள்ளையர். நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன், நீட்டை கண்டுபிடிச்சேன். உண்மையிலேயே என் வாழ்க்கையில அனிதா இறந்த போது அழுத, இசைப்பிரியா இறந்த போது அழுத, தங்கச்சி செங்குடி இறந்த போது அழுத. இந்த 3 தங்கச்சி இறப்பையும் என்னால் தாங்கி கொள்ள முடியல. 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன். பல நாள் அழுதுகிட்டே இருந்திருக்கேன். ஐயோ, தங்கச்சி அனிதாவுக்கு நம்ம ஒரு நாட்டு மருந்து கடை வச்சு கொடுத்துருக்கலாமே. நீட்டு படிக்க கூடாதுங்க. எங்கே எதிரா நீட்டு வந்தது? ஆங்கில மருத்துவம். ஆங்கில மருத்துவத்தை யாரா கொண்டு வந்தா? வெள்ளைக்காரன். என்னடா, நம்மள்ட்ட மருத்துவம்னு ஒரு சமூகம் இருந்தது. நம்ம கருவேப்பிள்ளையில் இருக்கிற இது யாருக்கு தெரியும்? நம்மள்ட்ட குப்பைமேனின்னு ஒன்று இருக்கு. இப்போ செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒன்று கொடுக்குறாங்க ரேஷன் கடையிலாம். ஏழைகள் எல்லாம் சாவடிக்கணும். இவங்களுக்கு கேட்டால் இரும்பு சத்து இருக்குங்கிறாங்க. டாஸ்மார்க்கை மூடினா எல்லா சத்தும் வந்துடும். 1. 2வது நம்ம முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தா, நம்ம முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தா யாரு கேட்டா? எங்கே இருக்கிற பில்கேட்ஸுக்கு நம்ம ஏழை மேல என்னங்க அவனுக்கு அக்கறை? மிகப்பெரிய தவறுங்க. அநீதிகளால் கட்டமைக்கப்படுதுங்க. இதுல மத்திய மாநில அரசாங்கம் கைகூலியா போகுதுங்க. இந்த பன்னாட்டு பெரு நிறுவனங்களுக்கு அவங்க சாப்பிடுவாங்களா? இந்தியாவின் பிரதமர் சாப்பிடுவாரா செறிவூட்டப்பட்ட அரிசியை? ஜனாதிபதி சாப்பிடுவாரா? முதலமைச்சர் சாப்பிடுவாரா? அமைச்சர் சாப்பிடுவாங்களா? அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொடுங்க. ஒரு டெஸ்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஏழைக்கு கொண்டு கொடுக்க வேண்டியது. அறியாமை, வறுமை, ஏழ்மையிலே வச்சுக்க வேண்டியது. இந்த அரிசி இருந்தால் தான் அந்த சாப்பாடு பொங்கி சாப்பிட்றாங்க. அது அப்படியே நீங்கள் அரிசியில் ஒரு எறும்பு, அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கீழே போடுங்க, எறும்புன்னு ஒரு செல் உயிரினம். எறும்புக்கு தெரியுது அதை சாப்பிடக்கூடாதுன்னு. எவ்வளோ பல லட்சம் செல்லு கோடி உயிரினம் மனித இனம். அறியாமை, வறுமை, ஏழ்மையில் அதை சாப்பிட்றாங்க. 5 வருஷம் கழிச்சு வயிற்று வலிச்சு ஒரு ஆப்ரேஷன் வந்துன்னா நம்மனா ரஜினிகாந்த் சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் போய் படுத்து சரி பண்ணுறதுக்கு. இந்த ஆங்கில மருத்துவமே பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம். தமிழர் மரபு மருத்துவம் எல்லாருக்கும் ஒன்று தான். அண்டமும் பிண்டமும் ஒன்று என்று சொல்லுகிறார் ஆசான் திருமூலர். இந்த புவி சூழலில் என்ன நடக்கிறதோ அதுவே உன் உடலில் நடக்கும். இதுதான் நம்மளுக்கு. இப்போ ஒரு சளி அதிகமாகிடுச்சு, கட்டி அதிகமாகிடுச்சுன்னா இந்த பூமி ஃபுல்லாக குப்பை மேனி அதிகமாக இருக்கும். குப்பை மேனியை கஷாயமாக வச்சு நம்ம குடித்தாலே அந்த உள்ளே இருக்கிற சளி வெளியில் வந்துடும். ஒரு குப்பை மேனியில் ஈஸியாக கொண்டு வந்துடலாம், வெளியில் கொண்டு வந்துடலாம். பயமுறுத்தி பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் உள்ள கொண்டு போய் வச்சு அதுக்கு அந்த ஆக்சிஜனை கொடுத்து சாகடிச்சு புதிய தடுப்பூசியை கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் போட்டு சாகடிச்சு ஒரு கேடுகட்ட இனமாக வாழ வச்சுட்டானுங்க. பதட்டம் இல்லாத பண்டைய தமிழர் வாழ்வியல வாழணும் அனைவரும். அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் முத எங்கே பார்த்தீங்க? அலுவலகம் திறந்த உடனே போய் பார்த்தேன். 2010 கடைசி நினைக்கிறேன். 2010 கடைசியாக 2011 ஆரம்பத்துலன்னு தெரியல. அலுவலகம் திறந்த உடனே அண்ணனை சோறுவட்டியில் போட்டுருந்தாங்க. அந்த தொடர்பு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அலுவலகத்தை தொடர்பு கொண்ட உடனே அண்ணன் இன்றைக்கி வருவாங்கன்னு கேட்டால் சொன்னோடனே போய் பார்த்தேன். நானும் என் தம்பி எல்லோரும் போய் பார்த்தோம். அண்ணன் கையை எடுத்து முத்தமிட்டேன். இன்னும் நல்லா பசுமையாக ஞாபகம் இருக்குது. 2010 அண்ணன் கையை பிடிச்சி முத்தம் விடும்போது என் கண்ணிலேருந்து தண்ணி ஆறாக ஓடுது. நான் யார் என்ன இதெல்லாம் சொல்லலை. அண்ணன்ட்ட கையை எடுத்து முட்டை முடிஞ்சு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அதுதான் அந்த புகைப்படம் கூட எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, உனாவது ஒருத்தன் இருக்கானே, இவன் பின்னாடி போகணும், நம்மளுக்கு பலம் சேர்க்கணுமே அப்படின்னு தான். நம்ம யாருன்னு தெரியாமல், தமிழன் யாருன்னு தெரியாமலே தமிழன் எல்லாமே செத்து போயிருப்பானே. இவனுங்க 50 வருஷம் ஒரு மாய கோட்டையில் கட்டிட்டானுங்களே, இதில் ஒட்டச்சி சில்லாக ஒட்டச்சி எடுக்கிறான்லாம் அண்ணனோட நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு தான். அதுக்காக தான் அண்ணன் உங்ககிட்ட போகும்போது என்ன சொன்னார்? இதை செஞ்சிடறா தம்பி, எனக்காக தம்பி ஊரில் கட்சியை கட்டமே எல்லாத்தையும் கொண்டு போ, தமிழ் தேசியத்தை நம்ம எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்னு அண்ணன் பேச்சை போட்டு காமிச்சாலே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அண்ணன் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம 4 பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். வலைதளத்தில் அண்ணன் பேச்சை கேளுங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லோரும் கேட்குறாங்க. அண்ணன் சரியாக நம்ம பேசுகிறாரு உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன நம்ம பிடிச்சோம், தமிழ் தேசியத்தை பிடிச்சவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக 3 லட்சம் ஓட்டு, நீங்கள் 36 லட்சம் ஓட்டாக ஆயிருக்குல்ல. அது இன்னும் கொஞ்சம் தானே. மக்கள்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தோடனே தானாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களுமே அண்ணன் பேசுறது சரிங்கிறாங்க. அவங்கவுங்க சூழ்நிலையை, நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை அதிமுக கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு, ஊரில் அந்த கட்சி கரை வெட்டை கட்டிட்டு போகிறதுக்கு, இதேமாரி உளவியல் ரீதியாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்களே எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க நம்மளுக்கு. அண்ணன் சீமான் அவருக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த காணொலி மூலமாக? அண்ணன் உடலை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அலைச்சலாக அலையிறாரு, கத்துறாரு. என்ன மக்கள் தான் அதை எல்லாருமே கேட்குறாங்க.
புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடணும், யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும். எல்லாருமே உன் மேலே உசுராக இருக்கான், வச்சு விட்டு போனவனும் அண்ணன் மேலே உசுராக தான் இருக்கான். அதனால் எல்லாரையும் அரவணைச்சு அண்ணன் பேசி எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் நம்ம பெரிய கட்டமைப்பு உண்டு பண்ணிட்டு நம்மள்ட்டேருந்து ஒருத்தன் போனான்னா நம்மளுக்கே இதுவாக இருக்குது. அதனால் வெளியில் போனாலும் அண்ணன் மேலே உசுராக இருக்காங்க. அதுதான் அந்தமாரி அண்ணன் மேலே உசுராக இருக்கிறவங்களாம் நம்ம அரவணைச்சு அன்பாக கொஞ்சம் கொண்டு போகணும். கட்சியில் நிறைய கலப்பணி செய்யணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட இணைந்து பழைய கருத்துக்களை நன்றி. நன்றி நன்றி நன்றி.